அம்மா பிள்ளைங்கள புரிஞ்சுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. எங்க இருந்தோ வந்து நம்மளை கட்டிக்கிட்டு நம்ம சுக துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டு கூடவே இருக்கா பாரு பொண்டாட்டி, அவதான்ப்பா பெருசு. இவ என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் அம்மாவும் இவதான். என்ன அப்படிதான் பாத்துக்கிறா. போதுமா? இருமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த டேபிள் ஃபேனை கொஞ்சம் எடுத்து வைங்க, ஆறட்டும். ஐயா நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். போதுமா? கரெக்டா இருக்கு, இருக்கட்டும், முடிஞ்சது. கொஞ்சம் காஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நல்லா காஞ்சிரும். நீ எந்திரிச்சு மெல்ல கொஞ்சம் நடந்து பாரு, சீக்கிரம் சரியாயிடும். எழுந்துரு, பயப்படாத, ஒன்னும் ஆகாது. சரிம்மா, நான் ஹெல்ப் பண்றேன், வா. மெதுவா. ஐயா நீங்க இருங்க. அப்படிதான், வா. ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. ஐயோ பாத்துமா, பாத்து. வித்யா. என் கையை பிடிச்சிட்டு ஏன்பா, உன் பொண்டாட்டி ஒண்ணு கீழே விழுந்துட மாட்டா, விடுப்பா, நடக்கட்டும். ஏமா, கால் வலிக்குதாம்மா செய்யும், நல்ல காலை ஊனி நடமா, அப்பதானே சரியாகும். நடமா. பாத்து பாத்து வா. அப்படிதான். இப்ப எப்படிமா இருக்கு? வலி பரவாயில்லையா? வலி எதுவும் தெரியலமா, சுளுக்கு சரியான மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. தம்பி, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன், நீ கொஞ்சம் மெதுவா கூட்டிட்டு வா. சரிங்க. எங்க நீங்க வாங்க. வித்யா வா போலாம். அம்மா, என்னம்மா? அம்மா கண்ணாடி எதுவும் இல்லையாமா? எதுக்குமா? முகம் பாக்குறதுக்கு. எங்க வீட்ல கண்ணாடி எதுவும் இல்லம்மா. கண்ணாடி இல்லாம எப்படிமா நீங்க உங்க முகத்தை பாப்பீங்க? அவரோட முகத்தை பாக்குறதுக்கு என் கண்ணு இருக்கு, என்னோட முகத்தை பாக்குறதுக்கு அவரோட கண்ணு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு எதுக்குமா கண்ணாடி சொல்லு? அப்போ நீங்க கண்ணாடியை பார்த்ததே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்ததில்ல. நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது தலை வாரதுக்கு பவுடர் போடுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதான் அவர் இருக்காரே, நான் எப்படி இருக்கணும்னு எல்லாமே அவர் பாத்துக்குவாரு, அவர் எப்படி இருக்கணும்னு நான் பாத்துக்குவேன். எங்களுக்கு அப்படியே பழகி போச்சு, எங்களுக்கு கண்ணாடி தேவையே படல. தம்பி, உன் பொண்டாட்டி கண்ணாடி பார்க்கணும்னு ஆசைப்படுறா, அதான் நீ இருக்கல்ல பாரு.
அவ முடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விடு. முடிய சரி பண்ணணும் தானே கண்ணாடி பார்க்கணும்னு சொல்றா. என்னப்பா பாக்குற? சரி பண்ணி விடுப்பா. ம். இப்ப சரியா இருக்கா? அம்மா ஆ? ஒரு நிமிஷம். நான் இதோ வந்துடுறேன். ம். ம். நீங்க 2 பேரும் வாங்க. வாங்க. ம். சாரி வித்யா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா உண்மையை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி வா போலாம். எல்லாம் சரியா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. ஆ. மிலிட்டரி கண்ணு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? இதுக்கெல்லாம் மிலிட்டரி கண்ணெல்லாம் தேவையே இல்ல. சாதாரணமா பார்த்தாலே போதும். இந்த பொண்ணுக்கும் குறையுது, உனக்கும் குறையுது. புரிஞ்சிருச்சு. ம். போங்க போங்க. போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஆ, என்ன எடுத்துட்டு வர போறாரு? என்ன இது? பூ. வெள்ளிக்கிழமை அதுவுமா? தலையில பூ வைக்காம இருக்கலாமா? உதிரியா இருக்கே. கட்டணும். ஆ, யாரு அம்மா பூ கட்டுவாங்களா ஐயா? என் பொண்டாட்டிக்கு நான் கட்டுவேன். உன் பொண்டாட்டிக்கு வேணும்னா நீ தான் கட்டணும். என்ன தம்பி, பூ கட்ட தெரியாதா? தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி கட்டி கொடுத்திருக்கியா? அமைதியா முழிக்கிறத பார்த்தாலே தெரியுதே, ஏற்கனவே கட்டி கொடுத்துருப்பான்னு. ம், சரி. அப்ப சீக்கிரமா 2 பேரும் கட்ட ஆரம்பிங்க. ம். உன் புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் போட்டி. யார் முதல்ல 1 முழம் பூ கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். விட்டு கொடுக்காதீங்க, சீக்கிரம். இங்க பாருங்க, அவங்களா நாமளான்னு பாத்துருவோம். விடுவனா?
இதோ ஒரு முழப்பு ரெடி ஆயிடுச்சுமா. கட்டி முடிச்சிட்டியா? ச்சே, ச்சே, மிஸ் ஆயிடுச்சே. விடுங்க. போட்டியில இதெல்லாம் சகஜம். தம்பி, நீ பூ கட்டுற ஸ்பீட்லயே உன் பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுதுப்பா. குடுப்பா உன் பொண்டாட்டி கிட்ட. என்ன தம்பி, பூவை கையில குடுக்கற? பொண்டாட்டி தலையில வச்சு விடு. பொண்டாட்டிக்கு புருஷன் கையால பூ வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏங்க வாங்க, எனக்கு பூ வச்சு விடுங்க. ம். தம்பி, ஆ? நீ என்ன பாத்துட்டு இருக்க? நீயும் உன் பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடு. மகாலட்சுமி மாதிரி இருக்க. பூ வச்ச உடனே உன் முகம் அவ்வளவு அழகா இருக்கு. உன் புருஷன் எவ்வளவு அம்சமா பூ கட்டிருக்கான் தெரியுமா? அடுக்கடுக்கா விரிசலே இல்லாம இருக்கு. சரி, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். போதும் போதும். போதுமா? எப்படி என் பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்னா உன் பொண்டாட்டி சமைக்கிறத விட சூப்பரா இருக்கா, இல்ல அதை விட சுமாரா இருக்கா? தம்பி, பரவாயில்ல, உண்மையை சொல்லு. நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டேன். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சமையல் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் எனக்கும். வெளியில எல்லாம் போய் சாப்பிடுற பழக்கம் உண்டா? இல்ல, எனக்கு வெளியில சாப்பிட்றது பிடிக்காது. எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன். என் ஹெல்த் மேல இவளுக்கு அவ்வளோ அக்கறை. ஏங்க இந்தாங்க. ம். ஏமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுமா. இல்ல, நீங்க 2 பேரும் இவ்ளோ ஒத்துமையா இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் சண்டையே வராதா? சண்டை போடாம இந்த ஆள் கூட வாழ முடியுமா? அப்போ சண்டை போடுவீங்களா? சண்டை போடுவீங்களாவா? என்ன குறை சொல்லாம இவரால இருக்கவே முடியாது. இவர்கிட்ட சண்டை போடாம என்னால இருக்கவே முடியாது தெரியுமா? இல்ல, நாங்க வந்ததுல இருந்து நீங்க சண்டையே போடலையே. வெளியில அவ்வளோ பெரிய கலவரத்தை பார்த்துட்டு பயந்து போய் வந்திருக்கீங்க. மேலும் உங்களை பயமுறுத்த வேண்டாமேன்னு விட்டுட்டோம். சண்டை ஆரம்பிக்கும் போது 2 பேர் மாத்தி மாத்தி கத்திக்குவோம். அப்புறம் மெதுவா நான் கோவப்படும் போது அவர் அமைதியாயிடுவாரு. அவரு கோவப்பட்டாருன்னா நான் அமைதியா போயிடுவேன். ஒருத்தர் அமைதியானதும் இன்னொருத்தர் தானா அமைதியாயிடுவோம். ஆ, அப்புறம் ம்? அப்புறம் என்ன? ம். அவரு எப்படா பேசுவாருன்னு நானும், நான் எப்ப பேசுவேன்னு அவரும் ஒருத்தர் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருப்போம். அவரே வந்து பேசிடுவாரு. இல்லையா நானே போய் பேசிடுவேன். என்ன, நீங்க 2 பேரும் சண்டை போட மாட்டீங்களா? சண்டை வரும் தான்.
ஆனா உங்களை மாதிரியே நாங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவோம். எனக்கு ஒரு டவுட். உங்க சண்டை எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும்? என்ன 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறத பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருப்பீங்க போல இருக்கு. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. இவளால என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. காலையில சாப்பிடும்போது போடுற சண்டை லஞ்சுக்குள்ள சரியாயிடும். ம், ஆ, உங்க ஹஸ்பண்ட் எதுவும் தப்பு பண்ணா உங்களுக்கு கோவம் வராதா? ஆ, மன்னிக்க முடியாத தப்பு ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? மன்னிக்கவே முடியாத தப்புன்னு என்னமா இருக்கு? சட்டம் கொலை செஞ்சவனை கூட திருத்தி மன்னிக்க சொல்லுது. தப்பு பண்ணவங்கள மன்னிக்கவே முடியாதுன்னா இந்த உலகத்துல யாருமே நிம்மதியா வாழவே முடியாது. மன்னிக்கிறதுலயும் மறக்கிறதுலயும் தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அவரு தப்பு பண்ணுவாரு, நான் ஒண்ணு செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா அவர் அதைத்தான் செய்வாரு. நான் சண்டை போடுவேன், திட்டுவேன், மன்னிச்சிருவேன். அதே மாதிரி தான் அவரும். ரோட்ல போற யாரோ ஒருத்தர் நம்மள தெரியாம இடிச்சிட்டா அவங்க சாரி கேட்டதும் நம்ம பரவாயில்லன்னு சொல்லிடுவோம். ஆயுசு வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடவே இருக்க போறோம். நாம எதுக்குமா கோவப்பட்டுக்கிட்டு? அது எப்பவும் மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தா? எனக்கு அவர் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அத நினைச்சுக்கிட்டா அந்த தப்பு பெருசா தெரியாது. அப்படியும் முடியாதுன்னு வச்சுக்கேன், மறந்துருவோம், எல்லாத்தையும் மறந்துருவோம். அதுக்கு தானே அந்த ஆண்டவன் நமக்கு மறதிய கொடுத்திருக்கான். எல்லாத்தையும் நாம பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்மளோட வாழ்க்கை நரகமாயிடும். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டோம். நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல போய் படுத்துக்கங்க. ஆ, இல்லம்மா, நாங்க ஹாலே படுத்துக்கிறோம். அந்த ரூம் சும்மா தான் இருக்குமா, நீங்க போய் படுத்துக்கங்க. உங்கள மாதிரி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அங்கதான் தங்க வைப்போம். போங்க, போய் படுத்துக்கங்க. தம்பி, போங்கப்பா. கூட்டிட்டு போங்க. ம். வா. சாரி வித்யா, அவர் கேட்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டோம். அதான் அந்த பொய்யை நம்ப வைக்கிறதுக்கு இப்படிலாம் நடிக்க வேண்டியிருக்கு. நான் ஏதாவது ஓவரா பிஹேவ் பண்ணியிருந்தா தப்பா எடுத்துக்காங்க. ம்ஹும். இல்ல. இந்த வயசுலயும் இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை. இந்த காலத்துல இவங்கள மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கறது அபூர்வமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அரவணைப்பா விட்டு கொடுத்து பெரிய விஷயம். எல்லாரும் இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. நான் பார்த்ததுலயே பெஸ்ட் கப்பல்ஸ் இவங்க தான். ஏன் உங்க அப்பா அம்மா பெஸ்ட் கப்பல்ஸ் இல்லையா? அவங்களும் பெஸ்ட் கப்பல்ஸ் தான். ஆனா இவங்க அளவுக்கு இல்லை. என் அம்மா ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அதை மாத்திக்க மாட்டாங்க. எவ்வளவோ நாள் ஒரே வீட்டுல 2 பேரும் பேசிக்காம தனித்தனியா இருந்திருக்காங்க. இப்பதான் 2 பேரும் கொஞ்சம் ஒண்ணா இருக்காங்க. அதான் உனக்கே தெரியுமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேருக்குள்ள பிடிவாதம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா எது எதுக்குன்னு இருக்கு. சும்மா எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிவாதமா இருந்தாங்கன்னு வையேன், நல்லா இருக்காது. திரும்பி பார்த்தா என்ன வாழ்றதுக்கான எந்த அர்த்தமுமே இருக்காது. லைஃப் முழுக்க பிரிவும் சோகமும் கண்ணீரும் கஷ்டமும் தான் இருக்கும். யார சொல்ற? பொதுவா சொன்னேன். சரி, நீ பெட்ல படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன்.